ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்றைக்காவது நீங்கள் ஒரு நல்ல இன்டீரியர் டிசைன் பண்ண ரெஸ்டாரண்ட்டோ இல்லைனா ஒரு டீசெண்டாக டிசைன் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிருந்தீங்கன்னா மேபி அங்கே இருக்க ஒரு 1 or 2 வால்ஸில் பண்ண டிசைனோட இம்ப்ரெஷன் உங்கள் மைண்டில் நல்லாவே பதிஞ்சிருக்கும். ஸோ அந்த டைப் ஆஃப் டிசைன்டு வால் தான் ஆக்சன்ட் வால்ஸ். ஸோ ஆக்சன்ட் வால்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆக்சன்ட் வால்லாம் என்ன, அது எதுக்காக பண்ணுறாங்க, அண்ட் எந்தெந்த இடத்துல அதை பண்ணலாம், அண்ட் என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம ஆக்சன்ட் வால் பண்ணலான்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இன்கேஸ் எங்கள் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் அஸ். ஸோ ஆக்சன்ட் வால்னால் என்ன? ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸில் ஒரு பர்டிகுலர் வால் 1 or 2 வால்ஸ் மேபி, சரிங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் இடத்த மட்டும் ஒரு வெல் டிசைன்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் ஆக்சன்ட் வால். டிசைன்டு ட்ரீட்மெண்ட்டுன்னு நான் சொல்லும் போது தேர் ஆர் வேரியஸ் காம்பினேஷன்ஸ் அவைலபிள். ஸோ அது மாதிரி என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குன்றதை நம்ம அடுத்து பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி ஆக்சன்ட் வால் எங்கெங்கே பண்ணலான்றதை பற்றி நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஜென்ரலி ஆக்சன்ட் வால்ஸ் எங்கே பண்ணணும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸில் நீங்கள் என்டர் ஆகும்போது அந்த ஸ்பேஸில் ஃபஸ்ட் லைன் ஆஃப் சைட் உங்களுக்கு எந்த வால் தெரியுதோ, அண்ட் தென் அந்த வால் இன்கேஸ் ரொம்ப எம்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வாலை நீங்கள் ஒரு வால் ட்ரீட்மெண்ட் ஆக்சன்ட் வாலாக நீங்கள் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் என்ட்ரி பண்ணும்போது லைக் வீட்டில் ஃபாயர் வால் சம்டைம்ஸ் எம்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் ஆக்சன்ட் வால் பண்ணலாம். அண்ட் தென் டிவி யூனிட் வால்ஸ். ஸோ டிவி யூனிட் வால் சம்டைம்ஸ் நீங்கள் ஆக்சன்ட் வாலாக பண்ணும்போது டிவி யூனிட்டை லிமிட் பண்ணிக்கோங்க, அண்ட் ஆக்சன்ட் வால் அந்த ட்ரீட்மெண்ட்டை இன்னும் அதிகப்படுத்திக்கோங்க. அண்ட் மோஸ்ட்லி சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா சோஃபாவுக்கு பின்னாடி இருக்க வால் நிறையா பேர் வீட்டில் எம்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த வாலில் நம்ம ஆக்சன்ட் வால் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அண்ட் தென் லைக் பெட்ரூம்ஸில் பார்த்திங்கன்னா லைக் ஹெட்போர்டு வால். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் என்ட்ரு ஆகும்போது ஹெட்போர்டு வால் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் பெட்ரூம்ஸ் நிறைய இடத்துல இருக்க சான்சஸ் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஹெட்போர்டு வால் நீங்கள் ட்ரீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் ஏரியா லைக் நீங்கள் ட்ரீட் பண்ணுறது தான் ஆக்சன்ட் வால்ஸ். ஸோ அதோட டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் என்னன்றதை நம்ம அடுத்து பார்த்துடலாம். ஸோ ஆக்சன்ட் வால் ட்ரீட்மெண்ட்ஸில் நம்மளுக்கு இருக்க ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வால் கிளாடிங்ஸ். ஸோ காஸ்ட்லியர் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்துட்டேன், தென் கொஞ்சம் சீப்பர் ஆப்ஷன் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இருக்க வால் கிளாடிங்கில் இருக்க ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரலி மார்பிள்ஸ் அண்ட் கிரானைட் யூஸ் பண்ணி கூட நம்ம ஒரு ஆக்சன்ட் வால் க்ரியேட் பண்ண முடியும். இட் இஸ் அகெயின் காஸ்ட்லியர் ப்ராசஸ். அண்ட் தென் லைக் அது இன்ஸ்டலேஷனும் ப்ராப்பராக அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் தென் லைக் செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்டோன் கிளாடிங்ஸ் இருக்குது. ஸ்டோன் கிளாடிங்ஸில் உங்களுக்கு லைம் ஸ்டோன், சாண்ட் ஸ்டோன், அண்ட் தென் ஸ்லேட் ஸ்டோன், இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஸ்டோன் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஆக்சன்ட் வால் க்ரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ணிங்கன்னா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா லைக் எக்ஸ்போஸ்டு பிரிக் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் அகெயின் லைக் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஒயிட் பிரிக் அண்ட் ரெட் பிரிக் எக்ஸ்போஸ்டு பிரிக் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அண்ட் அகெயின் லைக் வால் கிளாடிங்கில் ஒரு சீப்பர் ஆல்டர்னேட்டிவ் பார்த்திங்கன்னா டைல் கிளாடிங்ஸ் இருக்குது. ஸோ டைல் கிளாடிங்ஸில் இப்போ நிறைய டைல்ஸ் வித் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸோடு வருது. ஸோ டைல் கிளாடிங் பண்ணும்போது என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு நல்ல டைல், நல்ல பேட்டர்ன், ஒரு நல்ல டிசைனை சூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். லைக் சும்மா ஏதோ பண்ணணுன்றதுக்காக ஒரு டிசைன்டு டைலை வாங்கி நீங்கள் அந்த கிளாடிங்கில் இல்லை அந்த ஆக்சன்ட் வாலில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் அது நல்லா வர்றதுக்கு இல்லாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வால் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வால் பேனலிங்ஸ். ஸோ இதை நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன் இஸ் லைக் கஸ்டம் டிசைன்ட் வால் பேனல்ஸ் அண்ட் செகண்ட் இஸ் லைக் ரெடிமேட் பேனல்ஸ். ஸோ கஸ்டம் டிசைனில் பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் ஆர் எண்ட்லெஸ். ஏன்னா உங்களோட இன்டீரியர் டிசைனரோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து இருக்குது. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணியும் இதை பண்ண முடியும். ஸோ இதில் எக்ஸாம்பிளில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா லைக் ப்ளைவுட் பேனல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு லேமினேட்ஸ் வச்சு நம்ம நல்ல வால் பேனல் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ண முடியும். அண்ட் தென் லைக் அகெயின் இதுலேயும் லைக் எண்ட்லெஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லைக் சிஎன்சி கட் போர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், லைக் வெனீர் ஷீட்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் லைக் ஈவன் அகெயின் பெயிண்ட் பேஸ் பண்ணி லைக்
உடன் பேனல்ஸ் வச்சு நல்ல டிசைன்ஸ் பண்ண முடியும். ஸோ அகெயின் உடன் பேனலிங்னும் போது பாசிபிலிட்டிஸ் ஆர் என்லெஸ். ஸோ அது உங்களோட டிசைனரோட கெப்பாசிட்டி பொறுத்து இருக்கு. அண்ட் இதுலேயே அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆப்ஷன் இஸ் மிரர். ஸோ மிரர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா வால் பேனலிங் பண்ணதும் இட்ஸ் அ குட் திங் டு டூ. அகெயின் இது வந்து ஒரு ஸ்மாலர் ஏரியா இருக்குது, ஸ்பேஸாக இருக்குன்னா நீங்கள் மிரர் பேனலிங்ஸ் யூஸ் பண்ணி அந்த இடத்த கொஞ்சம் பெருசாக காமிக்க முடியும். அண்ட் தென் கொஞ்சம் டார்க்கர் ஏரியாவை மிரர் யூஸ் பண்ணி நம்ம ட்ரீட் பண்ணோன்னா அகெயின் அதை பிரைட் ஆக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அகெயின் மிரர்ஸில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, பெவல்டு மிரர்ஸ், டிசைன்டு மிரர்ஸ், அண்ட் தென் டிண்டட் மிரர்ஸ். ஸோ இந்த மாதிரி மிரர் ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணியும் நம்மளால் பண்ண முடியும். ஆர்எல்ஸ் மிரர் இல்லைனா அகெயின் நம்ம லேக்கட் கிளாஸ் பேனல்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய லேக்கட் கிளாஸ் எக்ஸலண்ட் கலர் ஆப்ஷன்ஸோடு நிறையா வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம லேக்கட் கிளாஸ் ஆப்ஷன்ஸையும் யூஸ் பண்ணி நம்மளால் நல்ல ஒரு வால் பேனல் பண்ண முடியும். அண்ட் இதுலேயே ஒரு மூணாவது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் வுட் அண்ட் கிளாஸ் ஆர் மிரர். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லேயும் நம்ம ஒரு கஸ்டம் டிசைன்டு வால் பேனலிங் நல்லாவே பண்ண முடியும். ஸோ வால் பேனலிங்கில் இருக்க ரெடிமேட் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3D போர்ட்ஸ் ஆர் வேவ் போர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ப்ரீ பேட்டர்ன்டு டிசைனில் வரும். ஸோ அந்த பேனல்ஸை நம்ம அப்படியே வாங்கி வாலில் இன்ஸ்டால் பண்ண முடியும். அண்ட் அகெயின் அதில் ப்ரீ பெயிண்டடாகவும் வருது. சம் பேனல்ஸ் வந்து ரா போர்டாகவும் வரும். அது நம்ம தேவைப்படுற கலர் நம்ம கொடுத்து கூட அந்த வாலை நம்ம இன்னும் ட்ரீட் பண்ணுறதுக்கு அதிக ஆப்ஷன் கொடுக்குது. அண்ட் தென் அகெயின் சார்கோல் பேனல் வந்து வருது. சார்கோல் பேனல் பார்த்திங்கன்னா இட்ஸ் மோர் அன் எம்போஸ்டு பேனல்ஸ் வரும். அதுலேயும் பேட்டர்ன்ஸோடு வருது. அகெயின் இதையும் நீங்கள் 8x2 சைஸஸில் வருது. ஸோ எங்கெங்கெல்லாம் ஒரு எம்டி வாலாக இருக்கோ அந்த வாலில் நீங்கள் இது சிம்பிளாகவே அப்ளை பண்ணிங்கனாலே வந்து அந்த வால் நல்லாவே ட்ரீட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காமிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் லூவர் பேனல்ஸ் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ட்ரெண்டை வந்து நிறைய லூவர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆக்சன் வால் காமிக்கிறதுக்கு. அண்ட் தென் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சீப்பர் ஆப்ஷன்ஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னா ரெடிமேட் பேனல்ஸில் வந்து ஃபோம் போர்ட்ஸ் இருக்குது, ஃபோம் பிரிக் பேனல்ஸ் இருக்குது. ஸோ இது அகெயின் உங்களுக்கு பிரிக் மாதிரி இருக்கும், பட் ஆனால் ஃபோம் போர்டாக இருக்கும். ஸோ டச் அண்ட் ஃபீல் வந்து ஆக்சுவல் பிரிக் மாதிரி இருக்காது, பட் ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். அண்ட் இட்ஸ் அ டீசென்ட் ஆப்ஷன் ஃபார் ஒரு வால் ட்ரீட்மெண்ட்டுக்கு. அண்ட் தென் இது அடுத்தது பார்த்திங்கன்னா ரியல் கிரானைட்டை யூஸ் பண்ண முடியாமல் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி வந்து பாலி மார்பிள், பாலி கிரானைட் ஷீட்ஸ்ன்னு வருது. ஸோ ஓரளவுக்கு அந்த மார்பிள் ஒரு கிரானைட்டை வந்து ரெப்ளிகேட் பண்ணி அதோட டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸை வந்து ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு இந்த ஷீட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஒரு சீப்பர் ஆல்டர்னேட் சொல்லலாம். பட் ஸ்டில் அகெயின் நீங்கள் ரியல் மார்பிள், ரியல் கிரானைட்டை யூஸ் பண்ணுற அளவுக்கு இது வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்காது. அண்ட் சம் ஏரியாஸில் பார்த்துருக்கேன் ரொம்ப பாலி மார்பிள், பாலி கிரானைட் ஷீட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க டிசைன்ஸில் பார்த்துருக்கேன். பட் இதை வந்து கொஞ்சம் நீங்கள் மினிமமான ஏரியாவில் கொஞ்சம் ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டிசைன் அவுட்புட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிறதுலேயே நம்ம சீப்பர் வால் ட்ரீட்மெண்ட் ஆக்சன் வால்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மேஜராக 2 ஆப்ஷன் இருக்குது, வால்பேப்பர்ஸ் அண்ட் வால் பெயிண்டிங். ஸோ பெயிண்ட்டு தான் நான் வந்து சொல்கிறேன். வால்பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா அகெயின் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் வால்பேப்பர்ஸ் இருக்குது, 3D வால்பேப்பர்ஸ் இருக்குது, பேட்டர்ன் வால்பேப்பர்ஸ் இருக்குது, அண்ட் தென் சீனரிஸ் அண்ட் கிட்ஸுக்குன்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வால்பேப்பர்ஸ் வருது. ஸோ வால்பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 years பேக் அப்போது வந்து கொஞ்சம் ஒரு 2-3 டிசைன், ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் குவாலிட்டி ஆஃப் வால்பேப்பரும் ஒரு 10 years பேக் அவ்வளோ நல்லா இல்லை. பட் இப்போது இருக்க வால்பேப்பர்ஸ்லாம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அண்ட் அகெயின் இட் இஸ் ஆல்சோ சீப்பர் ஆப்ஷன். ஸோ இந்த வால்பேப்பரை வந்து நீங்கள் ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் ஒரு ஆக்சன்ட் வால் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். இஃப் அட் ஆல் நீங்கள் வந்து ஒரு சீப்பர் ஆப்ஷன் நீங்கள் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வால் பெயிண்டிங். ஸோ வால் பெயிண்டிங் ஆல்சோ டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் த க்ரியேட்டிவிட்டி ஆஃப் த டிசைனர். ஸோ அதை வந்து எந்த மாதிரியெல்லாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியும்னா அகெயின் பாசிபிலிட்டிஸ் ஆர் என்லெஸ். அகெயின் நீங்கள் டெக்ஸ்சர்ட் பெயிண்ட்ஸ் இருக்குது,
இருக்குது. டெக்ஸ்சர் பெயிண்ட் ஆப்ஷன் நீங்கள் தாராளமாக பண்ண முடியும் ஆக்சன்ட் வால் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் லைக் நீங்கள் இப்போ வந்து ஸ்டென்சில் பெயிண்டிங்ஸ்லாம் கூட நிறைய பண்ணுறாங்க. அண்ட் ஆர்ட் பெயிண்டிங் கூட பண்ணி நம்ம வந்து அந்த வாலை ஒரு ஆக்சன்ட் வாலாக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி ஆளுங்க இருக்காங்கன்னா அவங்கள பேஸ் பண்ணி அவங்களோட க்ரியேட்டிவிட்டி பேஸ் பண்ணி கூட நம்ம ஒரு ஆக்சன்ட் வால் க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் தென் அகெயின் லைக் பெயிண்டிங்லேயே அகெயின் நம்ம இப்போலாம் நிறைய உடன் பீடிங் யூஸ் பண்ணிவிட்டு அலாங் வித் பிளெயின் பெயிண்டிங்கை வச்சே கூட நம்ம அழகாக ஆக்சன்ட் வால்ஸ் க்ரியேட் பண்ண முடியுது. ஸோ இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் த டிசைனர்ஸ் க்ரியேட்டிவிட்டி. ஸோ அகெயின் வால் பெயிண்டிங்கும் ஒரு சீப்பர் ஆப்ஷன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்கேஸ் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேணாம், இல்லை மேபி நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் வந்து ஒரு ரெண்டட் ஹவுஸ் தான் வந்து இன்டீரியர் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இந்த மாதிரி வால்பேப்பர்ஸ் அண்ட் வால் பெயிண்டிங் ஆப்ஷனை வந்து நீங்கள் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை வந்து ஒரு ஆக்சன்ட் வாலாக க்ரியேட் பண்ணுறதுக்கு எப்படிலாம் பண்ணலான்றதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். ஸோ என்னோடய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சன்ட் வால்ஸ் ஜென்ரலாக பண்ணும்போது கீப் இன் மைண்ட் அந்த ஸ்பேஸை வந்து நம்ம எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்பேஸாக மாற்றலாம் அப்படின்றதுக்காக தான் அது பண்ணுறோம். ஸோ ஜென்ரலாக வந்து ஆக்சன்ட் வால்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் ஒரு வால் நல்லபடியாக ஒரு ஆக்சன்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு மிச்ச வால்ஸ் கொஞ்சம் சட்டிலாக வச்சிங்கன்னா தான் அந்த இடமும் அந்த வாலோட ஃபோக்கஸும் வந்து நல்ல இம்பார்ட்டண்ட்டாக தெரியும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் பண்ணணும், வால் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், நல்லா பியூட்டிஃபுல்லாக பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா வால்லையும் ஏதாவது ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் லைக் அந்த டிசைன் அவுட்புட் வந்து அவ்வளோ க்ரேட்டாக இருக்காது. அண்ட் தென் அகெயின் லைக் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு காஸ்ட் கம்மி பண்ண முடியுமோ அதையும் கம்மி பண்ணும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆக்சன்ட் வால் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணும்போது பிளான் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி நம்ம ஆக்சன்ட் வால்ஸ் பற்றி பேசினது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் இன்டீரியர் டிசைன் பண்ணுற ப்ராசஸில் இருக்கீங்க அண்ட் பேசிக் வாஸ்துவை எப்படி வந்து இன்டீரியர் டிசைனில் கம்பைன் பண்ணணுன்றதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். ப்ளீஸ் அதையும் கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் as well. Thank you so much guys.